யா வெரி குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பேச போறேன்னாக்கா, ஹெச்பி லேப்டாப்ஸ்ல ஸ்பெக்டர், ஓமன், என்வி சீரீஸ்ல வந்து வீடியோ கால் பேசும்போதோ இல்லை ஜூம் கால் பேசும்போதோ ஆட்டோ ஃப்ரேமிங் இல்லைன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் சொல்லுவாங்க. இப்போ நான் என்னுடைய கேமராக்கு நேராக நின்று நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ இதனுடைய வியூவிங் ஆங்கிள் வந்து சென்டரா இருக்கு, நான் நேராக சென்டரா பேசிட்டு இருக்கேன். இதுல ஒரு சிலர் எழுந்து நின்றுக்கிட்டு எல்லாம் பேசுவாங்க. அப்படி போகும்போது நான் பாருங்க, நான் லெஃப்ட்ல போறேன், என்னோட வியூ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல தான் காமிக்கும். ஸோ அகைன் நான் அப்படியே ரைட்ல போறேன், ரைட்ல தான் காமிக்கும். ஸோ இது வந்து நம்ம மீட்டிங் எடுக்கும் போதோ ஒரு கிளாஸ் எடுக்கும் போதோ நிறைய டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஹெச்பி லேப்டாப்ல புது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இது ஃபியூச்சர்ஸ். ஓகே, இங்க பாருங்க, இந்த இந்த தெரியுதுங்களா, விண்டோஸ் ஸ்டுடியோ எஃபெக்ட். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இல்லை ஆட்டோ ஃப்ரேமிங் ஒன்றுக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம ஆட்டோ ஃப்ரேமிங் ஆயிடுவோம். நான் எங்க இருக்கணும் என்ன மட்டும் இப்போ ஜூம் பண்ணும், தெரியுதுங்களா? இப்போ சென்டர் பாயிண்ட் வச்சிருக்கேன். நான் இதுவே வந்து நான் லெஃப்ட்ல போனாலும் என்ன அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஜூம் சென்டர் பாயிண்ட் கொண்டு வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் வச்சிருக்கோம். இப்போ நான் அகைன் ரைட்ல பாரு. ஸோ இதுதான் வந்து ஹெச்பியில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற ஆட்டோ ஃப்ரேமிங். இது பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ எஃபெக்ட்ல நமக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐ கான்டாக்ட். ஸோ இப்போ நான் ஐ கான்டாக்ட் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஐ கான்டாக்ட் எனேபிள் பண்ணும்போது இந்த கேமராவோட ஐஆர் சென்சார்ஸ் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய ஐ பாயிண்ட் மட்டும் தான் விஷுவல் பண்ணி அது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும் உங்களுக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட். இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டோர்ல இருக்கேன், நிறைய லைட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கு, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா நான் இதை மறைக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எஃபெக்ட் ஒன்றுக்கு பாருங்க. ஸோ அதை போய் நான் ஜஸ்ட் எனேபிள் பண்ணேன்னா எனக்கு பின்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் தெரியாது. ஸோ நான் ஆட்டோ ஃப்ரேம் மட்டும் நான் ஆஃப் பண்ணுறேன், அண்ட் பேக்ரவுண்ட் எஃபெக்ட் இருக்கு நான் அதையும் ஆஃப் பண்ணுறேன். ஸோ எனக்கு பின்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த சப்ஜெக்டை நான் ஹைட் பண்ண போறேன். எனக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க பார்க்கக்கூடாதுன்ற பட்சத்தை நான் ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் எஃபெக்ட் நான் ஆஃப் பண்ணேன்னா பின்னாடி இருக்கிற எல்லாமே மறைஞ்சிடும். ஸோ இந்த கேமரா என்ன மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதுலேயே வந்து லைட்டா பேக்ரவுண்ட் என்ன இருக்குன்னு தெரியணும்னா இதுல போர்ட்ரேட் பிளர்னு ஒன்று இருக்கு. ஜஸ்ட் அதை எனேபிள் பண்ணிட்டோம்னா இப்போ நாம தெரியும் நம்ம பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் ஜஸ்ட் பிளர் பண்ண மாதிரி காமிக்கும். ஸோ இது ஒரு ஃபியூச்சர்ஸ். இப்போ நான் ஆட்டோ ஃப்ரேமிங்கை எனேபிள் பண்றேன். இப்போ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளர் பண்ணியிருக்கோம், இப்போ என்னையும் சென்டரா வச்சு ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.